நான் வந்து சோளம் வந்தேன். பக்கத்து ஒரு மேலக்கால் கிட்ட இருக்குது கிளம்பிட்டேன், கருப்பு கிளம்பிட்டேன். இங்கே பொண்ணு ஒருத்தருக்கேன். என் மகிட்ட வந்து விருந்தாளியை வந்தேன். அந்த மகாநாடு வைக்க நான் இன்றைக்கி தான் கொண்டு வந்தேன். அங்கே அது வச்சுட்டு நீங்கள் உள்ளுமா நான் அங்கே போய் வச்சு துவைக்கிறேன், நாளைக்கு இங்கே வந்து வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு போய். ஆமாம், வீட்டுக்காரர் இல்லை, 3 பிள்ளைய வச்சுக்கிருக்கு. அது வாசி நான் வேலைக்கு போக முடியாது. நான் இந்த இப்போ கால் நடக்க முடியாமல் ஒரு பக்கம் போக முடியாது, வீட்டிலே இருந்தேன். ஏம்மா இன்றைக்கி வியாபாரம் ஓடுதாண்டு பாருமாங்க, நான் கொஞ்சம் தீச்சிட்டு வந்து தாரையும் நண்டுச்சு. அது வாசி நீ பிள்ளை அது வைக்கிறதுக்கான பிள்ளைகளில் அது கைமண்டாட்டியாக இருக்குது. 3 பிள்ளைய வச்சுக்க என்ன செய்யும்? அது நம்ம எண்ணத்தையோ 10 நூறுக்கு விற்றா அது போல் போகட்டுமில்ல, நம்ம வீட்டில் தானே கிடக்காமட்டு வந்து வியாபாரம் ஓட்டலாம்ட்டு இந்த மகாநாட்டுக்கு சுட்டியாக வந்து வியாபாரம் வைக்கிறேன். நீ இவ்வளோ வெயிலை பார்த்தா நம்ம எப்படி பிள்ளை வீட்டு வளர்க்குறது? அது பாவம் கொடுமையாக இருக்குது. அதுக்கு நம்ம கொஞ்சம் விற்று கொடுத்தா அது என்னத்தையோ கொஞ்சம் பசியாமல் இருக்கும். கொஞ்சம் 10 நாளைக்கு அது அந்த காதை வச்சு தள்ளி கொடுக்கும். பிள்ளை வீட்டுக்குள்ளே கஷ்டப்படுது. அது என்ன செய்யும்? நம்ம என்னத்தையோ நீ விருந்தாளியாக வந்திருக்கோம், நம்ம சும்மா இருக்காட்டியாண்ணா நம்ம மகளுக்கு சுட்டியாக 2 நாளைக்கு இந்த மகாநாடுக்கு சுட்டியாக 2 வியாபாரம் வைப்போம். என்னத்தையோ ஓடுற மட்டும் ஓடட்டும் மட்டும் உட்காந்துருக்கேன் வெயிலுக்குள்ளே. என்ன செய்யுது? வெயிலை பார்த்தா எப்படி பிழைக்கிறது? அது சாமி, அதே வெயிலை பார்த்தா நம்ம வெளியில் ஏற முடியாது. நீ கஷ்டத்துக்கு வெயிலை விற்றுத்தே ஆகணும். வாங்கினாலும் வாங்காட்டியும் அதை வச்சு நம்ம எண்ணத்தையோ 10 பேர்த்தில் ஒருத்த வாங்கினா நம்மளுக்கு எண்ணத்தையோ இருக்கிறத விற்போம், அப்புறம் அதை விற்று கொடுப்போம். அப்போ மட்டும்தான் வந்து உட்காந்துருக்கீங்க சாமி, வெயிலை பெருசு பண்ணாமல். சாப்பிட்டீங்களா? எவ்வளோ நேரம் கடை வச்சுருப்பீங்க? நீ இந்த விற்கம் தொட்டிக்கு இருக்கானு சாமி, வியாபாரத்தை கொண்டு வந்து வச்சிருக்கேன். அதை வியாபாரம் ஓட தொட்டிக்கும் இருக்கும் சாமி. நீ நம்ம சாப்பாட்டை நினச்சா முடியுமா சாமி? சாப்பாட்டெல்லாம் நினைக்க முடியாது. யாரு நீ சாப்பாட்டுக்கெல்லாம் நம்மளை அனுப்புகிறதாரு, கொண்டுக்கு வரதாரு? யாரும் ஆள் இல்லை. நம்ம தான் நீ போய் அப்படி போட்டு சாப்பிட்ணும்னா நம்ம தான் போய் சாப்பிட்ணும். நம்ம வறுமை கோட்டில் இருக்குது சாமி. ராக்கி. வீட்டுக்காரரு அழகு.